Hi students, 9th standard Maths Unit 5 Coordinate Geometry நடந்துக்கிறோம். அது exercise 5.2 பார்க்கறோம். இந்த exercise 5.2 வந்து distance between two points. ரெண்டு points ஓட distance எப்படி ஃபைண்ட் பண்றது? அதை யூஸ் பண்ணி அந்த distance ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது பார்த்துக்கிறோம். அதுல எக்ஸாம்பிள் क्वेश्चन பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.11 example 5.11 show that 4,3 is the center of the circle passing through the points 9,3 7, -1 -1, 3 also find its radius இந்த क्वेश्चन பாருங்க example 5.11 show that 4,3 is the center of the circle இந்த 4,3 ஒரு சர்க்கிளுடைய சென்டர் இந்த சர்க்கிளுடைய சென்டர் நம்ம ப்ரூவ் பண்ணோம் அந்த சென்டர் நம்ம s ன்னு வச்சுக்கலாம் s of 4,3 இதுதான் அந்த சர்க்கிள் இந்த சர்க்கிளுடைய சென்டர் வந்து 4,3 passing through the points 9,3 7, -1 and -1, 3 அந்த சர்க்கிள் வந்து 3 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது என்னென்ன பாயிண்ட்னா 9,3 and 7, -1 and third point -1, 3 also find radius இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன ஃபைண்ட் பண்ணனும் சரிங்க சார் இந்த சர்க்கிளோட சென்டர் s ன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த s வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணனும் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் a ன்னு வெச்சுக்கோங்க sa நம்ம ஃபைண்ட் பண்ணோம் ஆல்சோ இத வந்து நீங்க b ன்னு வெச்சுக்கோங்க செகண்ட் பாயிண்ட் வந்து b sb and also third பாயிண்ட் நம்ம c ன்னு வெச்சுட்டா அது வந்து என்னது sc அப்ப SA ஓட வேல்யூ SB ஓட வேல்யூ SC ஓட வேல்யூ ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா இந்த 4,3 ன்றது எதனுடைய சென்டரா இருக்கும்னா இந்த ABC இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் உடைய சென்டரா இருக்கும் ரைட் சார் ப்ரூவ் பண்ணலாமா given இதுல இருக்க 3 பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் என்ன வெச்சுக்கலாம் A வெச்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து A 9,3 செகண்ட் பாயிண்ட் B of 7, -1 and third point C of -1, 3 also given point S 4,3 இந்த S ன்றது இந்த 3 பாயிண்ட் உடைய சர்க்கிள் உடைய சென்டர் நம்ம ப்ரூவ் பண்ணனும் சென்டரா இருந்தா அப்ப இந்த A ல இருந்தும் S வந்து சேம் டிஸ்டன்ஸ்லயும் B ல இருந்தும் ஒரே டிஸ்டன்ஸ்லயும் C ல இருந்து இந்த S ன்றது சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதாவது SA SB SC அது எல்லாமே என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணோம் அது மட்டும் இல்லாம அதனுடைய ரேடியஸ் என்ன இந்த SA ஓட வேல்யூ தான் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் SA SB SC எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா to find SA ஃபைண்ட் பண்ணிக்கலாமா to find SA what is S S is 4,3 அதனுடைய சென்டர் வந்து நம்ம S வச்சாச்சு S of 4,3 and A 9,3 two points இருக்கு this is x1 y1 second point உடைய coordinates x2 y2 distance நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் distance SA equal to என்ன சார் ஃபார்முலா square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units இந்த ஃபார்முலாவை நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் what is x2 x2 is 9 minus x1 4 9 minus 4 the whole square plus y2 minus y1 y2 is 3 minus y1 also 3 3 minus 3 the whole square equal to next step நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க bracket 9 minus 4 எவ்வளவு சார் 5 square 5 square plus 3 minus 3 is 0 0 square 0 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 0 தான் கிடைக்கும் இல்லையா
0. 5 square is 25. Square root of 25 plus 0. 25 கூட நீங்க 0 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சார் 25 கூட நம்ம 0 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 25 கிடைக்கும். 0 வை என்ன நம்பர் கூட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். சரிதானே? அப்ப SA square root of 25. 25 க்கு நம்ம ரூட் எடுக்கலாம் சார். 25 ஓட ரூட் எவ்வளவு சார்? 5 யூனிட்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு SA ஓட வேல்யூ எவ்வளோ? 5 யூனிட்ஸ். இப்போ நம்ம S ல இருந்து A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. SA ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணலாம்? SB ஃபைண்ட் பண்ணலாமா? டு ஃபைண்ட் SB ஃபைண்ட் பண்ண S ஓட வேல்யூ சம்ல தெரியும் 4,3. B ஓட வேல்யூ சம்ல நமக்கு தெரியும் B ஆஃப் 7,-1. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. SB is equal to என்ன ஃபார்முலா? square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units. அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு கோஆர்டினேட்ஸ் எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் x1 y1, செகண்ட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் x2 y2. இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Next step the square root of what is x2? x2 oda value what sir? x2 is 7 minus x1 is 4. 7 minus 4 the whole square plus y2 minus y1. y2 is minus 1 minus y1 is 3. Minus 1 minus 3 the whole square equal to next step la subtract பண்ணிடலாமா? 7 minus 4 எவ்வளவு சார் வருது? 7 minus 4 is 3 square plus minus 1 minus 3 ஆட் பண்ணும்போது minus 4 square ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. 3 square ஓட வேல்யூ 3 3s are 9 plus 4 square ஓட வேல்யூ 16. 16 plus 9 எவ்வளவு சார்? root 25 ஆ? square root of 25. therefore 25 க்கு again நீங்க ரூட் எடுக்கலாம். 25 என்பது என்னது? 5 5s are 25. therefore SB equal to 5 units. ரைட்டாங்க சார்? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? S ல இருந்து A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். S ல இருந்து A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? is 5 units. அதே போல S ல இருந்து B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து SB. SB ஃபைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வருது? 5 units. இன்னும் தேர்ட் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும். என்னது? to find SC. ஃபைண்ட் பண்ணலாமா? to find SC. நமக்கு SC ஃபைண்ட் பண்றதுக்கு S வேல்யூ தெரியும் and also C ஓட வேல்யூ நமக்கு தெரியும். தெரிஞ்சுக்கலாமா சார்? S is இந்த சைடுல எழுதுற S is 4,3 and C ஓட வேல்யூ -1,3. அதனுடைய கோஆர்டினேட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மேல எழுதிக்கலாம். S ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன சார்? x1 y1 this is x2 y2. ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா distance SC equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units. இந்த ஃபார்முலால இந்த x1 y1 and x2 y2 the values எல்லாமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கலாம். equal to square root of what is x2? x2 is -1 minus x1 oda value 4 minus 1 minus 4 the whole square plus y2 minus y1. What is y2? y2 is 3 minus y1 also 3. 3 minus 3 the whole square. Next step நம்ம bracket complete பண்ணனும். first bracket complete பண்ணலாம். first one வந்து என்ன சார்? -1 -4 ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாமா? சேம் சிம்பிளா இருந்தா எவ்வளவு வரும்? -5 square. therefore square root of -5 square plus second bracket நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. 3 minus 3 எவ்வளவு வரும்? 0 வா? 0 square. இப்போ -5 square பண்ணலாம். -5 நீங்க 2 times போடும்போது எவ்வளவு வரும்? -5 into -5 minus into minus plus போடுக்கலாம். 5 5s are 25. therefore square root of 25 plus 0 square ஓட வேல்யூ உங்களுக்கு 0. 25 plus 0 எந்த நம்பர் கூட நம்ம 0 ஆட் பண்ணும்போது என்ன சார் கிடைக்கும் உங்களுக்கு? அதே சேம் நம்பர் தான் கிடைக்கும். therefore square root of 25.
இப்போ நம்ம 25 க்கு ரூட் எடுக்கலாம் 25 க்கு ரூட் தான் எவ்வளோ 5 5 are 25 அப்போ SC equal to also 5 units இப்போ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த S ல இருந்து A கண்டுபிடிச்சோம் SA ஓட வேல்யூ எவ்வளவு வந்தது உங்களுக்கு root of 5 units கிடைச்சது அதே போல SB நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் S ஓட வேல்யூ and B ஓட வேல்யூ வச்சிட்டு SB ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் SB நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு again root of 25 வருது 25 க்கு ரூட் எடுத்தா என்னது 5 units இது வந்து SB ஓட வேல்யூ லாஸ்டா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் to find SC S ல இருந்து C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் அந்த SC ஃபைண்ட் பண்ணும்போது root of 25 also 5 units அப்படினா என்ன சார் எல்லா வேல்யூமே உங்களுக்கு 5 தான் வருது அப்ப S ல இருந்து A வரைக்கும் 5 SB யும் 5 SC யும் 5 since SA equal to SB equal to SC எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கா ஈக்குவலா இருக்கும்போது S என்ற பாயிண்ட் A ல இருந்தும் B ல இருந்தும் C ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்ப சேம் டிஸ்டன்ஸ் இருக்குனா கண்டிப்பா இந்த S ன்றது இந்த சர்க்கிளோட சென்டரா தான் இருக்கு சார் therefore S is the center of the circle S is the center of the circle center of the circle இப்போ S ன்றது அந்த சர்க்கிளோட சென்டர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அவங்க இன்னொரு ஆன்சர் கேட்டாங்க அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்க வாட் இஸ் ரேடியஸ் சென்டருக்கும் லாஸ்ட்ல இருக்க அந்த சர்க்கிளோட ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ரேடியஸ்னு சொல்றோமா அப்ப ரேடியஸ் எவ்வளவு சார் ரேடியஸ் 5 units therefore answer radius equal to 5 units இத பாருங்க மத்திய சம சொல்றேன் நினைச்சுக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க show that 4, 3 is the center of the circle இந்த 4, 3 என்பது இந்த சர்க்கிளோட சென்டர்னு ப்ரூவ் பண்ணனும் and passing through the points 9, 3 7, -1 and -1, 3 அந்த சர்க்கிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் சர்க்கிள் உள்ள மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து என்னது 9, 3 7, -1 and -1, 3 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A செகண்ட் பாயிண்ட் B தேர்ட் பாயிண்ட் நம்ம C ல வச்சுக்கலாம் இந்த S ன்றது சென்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ணனும் சென்டர்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன ப்ரூவ் பண்ணனும் SA ஃபைண்ட் பண்ணனும் SB ஃபைண்ட் பண்ணனும் and SC ஃபைண்ட் பண்ணனும் இந்த மூணு வேல்யூ வந்து சேமா இருந்தா இந்த S ன்றது கண்டிப்பா வந்து என்ன வரும்னா சென்டரா இருக்கு சார் to find SA நம்ம SA வை ஃபைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது சார் SA வந்து நமக்கு 5 units அதுக்கப்புறம் to find SB S க்கும் B க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது SB ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 units கிடைக்கும் and last one SC ஃபைண்ட் பண்றோம் S க்கும் C க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றோம் SC equal to அது உங்களுக்கு 5 units வருது அப்ப ஆல் வேல்யூஸ் வந்து 5 ஆ இருக்கறனால SA SB SC எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கறனால இந்த S ன்றது கண்டிப்பா என்னவா இருக்கும் சென்டரா தான் இருக்கும் சார் therefore your answer since SA equal to SB equal to SC therefore S is called the center of the circle S ன்றது என்னது அந்த சர்க்கிளோட சென்டர் அது மட்டும் இல்லாம நம்ம ரேடியஸ் கேக்குறாங்க ரேடியஸ் ன்றது அந்த சென்டருக்கும் அந்த பாயிண்ட்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் therefore last answer radius equal to 5 units. Next summer, next video, thank you.